ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மனம் சீரிஸுடைய பாட்காஸ்ட்டில் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் தமிழ் திரையுலகில் வந்து எப்படி சூர்யா அப்படின்னா ரொம்ப பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானவர், ரொம்ப பரிச்சயமானவர் அப்படி இருக்கிறப்போ, மலேசியாவுக்குன்னு ஒரு சூர்யா இருக்கிறார். ஆ அந்த சூர்யாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய சாக்லேட் பாய் சூர்யா. எப்படி சூர்யா இன்ட்ரோ? ரொம்ப நல்லாவே ஆனால் நிறைய கேர்ள்ஸுக்கும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம், இதில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்ததுலன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? தெரியும் இல்லை அது ஆமாம். அந்த ஆக்சுவலி சாக்லேட் பாயா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆனால் இந்த சீரீஸில் அப்படி ஒரு கேரக்டர் இல்லைல்ல. அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸில் வந்து ஒரு மேரிட் மேன் அவன் என்ன செட்டப் பண்ணுறான்னு ஒரு கதை செட்டப் பண்ணுறீங்க நீங்கள் நிறையா. சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். இல்லை, டு பி ஆனஸ்ட், இந்த சில நான் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லையா. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்கிறப்பயே இது வந்து ஒரு அடாப்டேஷன், இந்த லயன் லைன் பிறக்காகனோட அடாப்டேஷன். அந்த சீரீஸ் நான் முன்னாடி பார்த்துட்டேன். பிகாஸ் அந்த ப்ரோமோராக ரொம்ப நல்லா இருக்கும். நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு நினச்சதுனால நம்ம எப்படி செய்ய போகிறோம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலி பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃபேமிலி எல்லாமே பார்ப்பாங்க இல்லையா. இல்லை அப்படிலாம் அந்த சீனும் இல்லை நினைக்கிறேன். சில சீன் பற்றி இல்லை, தட் கேரக்டர் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த நார்ம். இப்போ நம்ம தமிழ் ஆளுங்களோட வியூ ஆஃப் லைஃப் வந்து இது டிஃப்ரெண்ட். அந்த செகண்ட் மேரேஜ் இது எல்லாமே வந்து ஒரு டேபுவான ஒரு நடக்கும். பட் அது வந்து ஏற்றுக்கிற மனப்பக்கம் இன்னும் வரல. அது தப்பு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அது தப்பு தான். அது தப்பு தான். பட் சீலன் என்ன சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது. ஆமாம், இந்த கேரக்டரோட சிச்சுவேஷன் படி அவன் இதான் கரெக்டுன்னு அவன் பண்ணுறான். அண்ட் இவன் வந்து இவனுக்கு இருக்கிற சிச்சுவேஷனால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான். ஸோ அது அவனோட பர்டிகுலர் இத்தனை வருஷமாக வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல. ஸோ அவனுக்கு வந்து அது தப்பாக தெரியல. இது வந்து மற்றவங்களுக்கு மேபி தப்பாக தெரியல, ஆனால் அவனுக்கு தப்பாக தெரியாது. ஸோ இந்த கேரக்டரே வந்து ஒரு மாதிரி டெப்த்தான கேரக்டர்னால அது கண்டிப்பாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் மொழியில் வந்து சுக்ரி யாயர்னு ஒன் ஆக்டர் நவ் இஸ் வெரி ஃபேமஸ். அவர் செஞ்சுருப்பார். ஸோ அவர் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரீமிக்ஸ் செய்யறதுனாலே ஒரு பயம் வேறு இருக்கும்ல, ஒழுங்காக செய்வோமா, அவங்க நல்லா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. பட் ஆஃப்கோர்ஸ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து சீலன் அண்ணா தான் வந்து கொடுத்து கண்டிப்பாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு வி வெரி எக்ஸைட்டட். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் நடிப்பீங்க. பத்தாவதுக்கு கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு உங்களை பற்றி இப்போ எல்லாருமே சூர்யாங்கிற பேரை மட்டும் மிஸ் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து சூர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய கட்டம் சீலன்னே சொன்னார், சூர்யா வந்து பண்ண ஒரு சீன்லாம் அழுதுருக்காரு அப்படின்னு. நீங்கள் அழுதுங்களா சூர்யா? நீங்கள் அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், எனக்கு ஆக்சுவலி ரியல் லைஃப்லேயே அழுக அவ்வளோ ஈஸியாக வராது. பட் தி சீன்ஸ் சச். ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் இவங்க வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு எஃப்ளூன் ஃபேமிலி என்னதான் இருந்தாலும் அந்த இமோஷன் சேமாக தானே இருக்கும். இப்போ ஒரு ஒய்ஃப்க்கு இருக்கிற இமோஷன், ஒரு அம்மாவுக்கு இருக்கிற இமோஷன், அவங்க அப்பா, இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க அப்பாவும் பிள்ளைங்களுக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு ரிஃப்ட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இதில் போட்டிருப்பாங்க, அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகாது எதுனாலன்னு. பட் இதோட கேரக்டர்னால இவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலி. ஆனால் என்னதான் ரிச்சாக இருந்தாலும், போராக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும் அந்த இமோஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இமோஷனை பேஸ் பண்ணி சில சீன்ஸ் செய்கிறப்ப ஆஃப்கோர்ஸ் யூ கெட் பிட் கேரிட் அவே. அண்ட் ஆல்சோ நல்லா பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். பாப்பா அது வெளியே வந்து மக்கள் நினைக்கிறீங்க நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படி எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த கான்ஃபிடன்ஸோட. ஆமாம், ஸோ கண்டிப்பாக அது வந்து மக்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க அப்படின்னு நம்பலாம். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாட்காஸ்டோட டாபிக் வரலாம். ஓகே, இந்த பாட்காஸ்டோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகம். ஏன்னா அதுதானே அந்த கதையில் அதிகமாக அங்கே சூறையாடப்படுது இல்லையா? ஸோ ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது நம்பிக்கை சூறையாடப்பட்டிருக்கா? சூறையாடி ஏன் ரொம்ப தமிழாக பேசிக்கிட்டு யாராவது ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக நடந்ததில்லை. இல்லை, அந்த மாதிரி யாரும் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணது. முதுகில் குத்துறது அதானே சொல்லுவாங்க. ஆமாம், முதுகில் குத்துறது அந்த மாதிரி நல்லா தான். நாம் யாருக்கிட்ட பழகிறாத அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். பட் இல்லை, அந்த மாதிரி பெருசாக நடந்ததில்லை. ஓகே, ஆனால் ட்ரஸ்ட்டு அப்படின்னாலே, நம்பிக்கை அப்படின்னாலே நீங்கள் எதை வந்து மீன் பண்ணுவீங்க? எது உங்கள் மைண்டுக்கு வரும்? நம்பிக்கை எனக்கு என்னோடய சர்க்கிள் கொஞ்சம் சின்ன சர்க்கிள் தான். எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என் ஃபேமிலி இருக்காங்க, இவ்வளோ தான். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுற இது வரைக்கும் நடந்ததே இல்லை, நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது பிரேக் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது நம்பிக்கை. இது நம்பிக்கைன்னு சொன்னால் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நம்பிக்கை அப்படின்னா யார் ஞாபகம்? ஃபேமிலி.
அந்த மாதிரி நம்பிக்கைன்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம்? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஓகே, ஒரு ஒரு சர்க்கிள் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்கள் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. நம்பணும் யா, நீ நம்பலாம் பாட்காஸ்ட் பிடிச்சிட்டு. ஆக்சுவலி எனக்கே வந்து ஒரு மாதிரி நம்ம இந்த மைக் வச்சு பேசுறது, நம்ம வேற எதுவும் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருப்போம் நார்மலி. நம்ம எப்போதும் எங்கே மீட் பண்ணுவோம், வேற எதுவும் வச்சுக்கிட்டுனா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு தேத்தாரி குடிச்சிக்கிட்டு 4-5 பேர் பார்க்குறாங்க, ஏதாவது பேசினாலும் தெளிவாக டீ காஃபி குடிச்சிக்கிட்டு பேசுவோம். டீ காஃபி குடிச்சிட்டு லேட் நைட் வரைக்கும் இன்னைக்கு மைக்கில் பேசுவோம். ரொம்ப ஃபார்முலா இருக்கு. அதுவும் மரியாதையாக வாங்க, மரியாதை தான் இந்த வாங்க போங்க. என்ன பண்ணுறது, பொதுமக்களுக்கு நம்ம அப்படி பேசினாதான் பிடிக்கும் பாருங்களேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணது இல்லை. ஓகேவா, இன் ஃபியூச்சர் யாராவது வந்து உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? தெரியலையா, பண்ணாதான் தெரியும். சத்தியமா தெரியல, நான் பானஸ்டாக தான் சொல்லணும். தெரியல, மேபி ஏதாச்சும் பண்ணால் எந்த லெவலுக்கு பண்ணுறாங்கன்னு இருக்கு. மேபி கோவம் வரும். அதுக்கப்புறம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் யாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணதில்ல? தெரியலையே. சரி, இப்போ இந்த நம்பிக்கை துரோகம் என்ன, உங்களுக்கு யார் முதுகில் குத்திருக்கா? எனக்கு யார் முதுகில் குத்துனா இல்லையா? உங்களுக்கு மட்டும் குத்தாத பையன். எனக்கு மசாஜுக்கு போனால் இதில் குத்துவா. என்ன மசாஜா? அதான் அந்த மூட்டை மாரி கட்டி குத்துவாங்களா பின்னாடி முதுகு மேலே, அந்த மாரி குத்திருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க, அதாவது இப்படி நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதான் சொல்கிறேன்ல, நடந்தால் தான். ஒரு சினாரியோ சொல்லுங்கள். ஒரு சினாரியோ. ஓகே, உங்கள் பேரை சொல்லி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கடன் வாங்குறாங்க, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த பர்சன் போய்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போய்ட்டு நீங்கள் சூர்யா எடுக்கிறீங்க, சூர்யா வந்து ஒழுங்காக டைமுக்கு வரமாட்டார், அவர் வந்து கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் அப்படி இப்படின்னு, ஆனால் உங்கள் கூடயே இருக்கிற ஒரு நண்பர் அப்படி போய் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நானே பண்ணுறேன், ஓகேவா, ஸோ பண்ணுறேன், அந்த மாரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடுப்பாக இருக்கும்ல, கடுப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட கேட்பேன், என்ன எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அப்புறம் என்ன எப்படியா கடுப்பாவீங்க? நீங்கள் கடுப்பாகி காட்டுங்க கொஞ்சம் பார்க்குறேன். கடுப்பா இப்படி இல்லை, இதெல்லாம் ஸ்கிரிப்டடாக இருக்குது. இப்போ இங்கே வந்து இல்லை இல்லை எப்படி? ஓகே, சரி, என்னன்னா ஆனால் நினைக்கிறேன் கடுப்பாங்கல்ல, தென் ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, சூர்யாவோட ஃபுல் இமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவருடைய நடிப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்பை எப்பயுமே இப்படியே தான் இருக்கும் அந்த ரியாக்ஷனு. டான்ஸ் ஆடினா கூட இப்படி தான் ஆடுவார். ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து நீ நடிக்கணும், ஓகேவா, அதாவது நான் வந்து உனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ப்ரொடியூசரை போயிட்டு சூர்யா எடுக்காதீங்க, ப்ரொஃபஷனல் கிடையாது, இந்த மாதிரி ஒன் டைமுக்கு வர மாட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த வாய்ப்பே கெடுத்துட்டு உனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா, இப்போ நீ வந்து என்னை திட்டுற, ஐ மீன் நீ எனக்கு கிட்ட ரியாக்ட் பண்ணுறேன், என்னை மீட் பண்ணுறேன், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கோவத்தோட இந்த மாதிரி போய் சொன்னியா? இரியா, ஆக்ஷன் சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் இந்த கேமரா ரோல் ஆக்ஷன் பண்ணிப்போம். இந்த மாதிரி போய் பேசுனியா சிறுவன்கிட்ட, நான் வந்து ஒழுங்காக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னியா? இல்லை, கேட்குறேன். என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மாதிரி சொன்னேன்? ஓகே, பயங்கர கோவம். இல்லை சாரி, அது வந்து பீப் போட்டுக்கலாம், அப்படி பீப் போட்டுருங்க. ஆனால் என்னடா இந்த மாதிரி தான் ஒரு பேச்சு வாக்காக தான் இருக்கும் தவிர. ஓகே, அடுத்து நம்ம ரேபிட் ஃபயருக்கு போயிடலாம். ஓகேவா, ஓகே, நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை ஒரு ஆள்கிட்ட நம்பி கொடுப்பீங்க அப்படின்னா யார்? நான் சொன்னேன் சில அவர்கிட்டே கொடுக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கொடுக்கலாம், பேரண்ட்ஸ் யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஓகே, அந்த பின் நம்பர் மாற்றினது கிடையாது? இல்லை இல்லை இல்லை, காட்டு கொடுத்துருவீங்க, திருப்பி வாங்கி வச்சுப்பீங்க. கண்டிப்பாக அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பிக்கை நீங்கள் காட்டு நம்பிக்கையோடு கொடுத்து வச்சிருக்கணும். எங்கே போக போகிறாங்க? திருப்பி நம்மக்கிட்ட தானே வர போகிறாங்க, எடுத்துடலாம் அது. ஓகே, அடுத்து ட்ரஸ்ட் லவ்வில் இருக்கா மேரேஜில் இருக்கா? லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னு கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு உங்ககிட்ட கேட்குறது வந்து லவ்வில் இருக்கா மேரேஜில் இருக்கா? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த மேரேஜ் நடக்காது. எல்லாரும் மேரேஜ் பண்ணுறதுக்காக லவ் பண்ணுறதுக்கு, சில பேர் லவ் பண்ணுவாங்க, லவ்வோடு பண்ணிடுவாங்க, சில பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதில் வந்து அதிகமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதில்ல, மேரேஜ் என்ன உங்கள் கேள்வி எனக்கு புரியல. யா லவ் என்ன தெளிவாக கேட்குற? ட்ரஸ்ட் அப்படிங்கிறது லவ்வில் லவ் ஓகேவா, மேரேஜ்ங்கிறது ஆஃப்டர் லவ். ஓகேவா, நடுவில் ஒரு இது இருக்குல்ல, என்ன இருக்கு? தாலி கட்டுறதுக்கு அப்புறம் தான் மேரேஜ். ஓகேவா, ட்ரஸ்ட்டுங்கிறது லவ்ல இருக்கா மேரேஜில் இருக்கா?
சார் இவர் பேசுறது எனக்கு புரியவே இல்லை சார். ரெண்டுத்துல தானே இருக்கணும். லவ் பண்ணிட்டு தானே மேரேஜ்க்கு போவாங்க. இல்ல உங்களுடைய பார்வையில எதுல இருக்கு? ரெண்டுத்துல தான் ஸ்கேம். நான் போறேன். சரி எதுலயாவது ஒன்று சொல்லிட்டு போயா. சரி பேஸ் வந்து லவ் தான். ஸோ லவ்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் போகுது. ஸோ லவ்ல வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட். ஓகே, இந்த லவ் அப்படிங்கிறது அந்த டேட்டிங் போகிறது அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபீலிங் இல்லை, அந்த இமோஷன் கிடையாது. ஆமாம் ஆமாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ லவ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆமாம், ஆனால் லவ்ல கண்டிப்பாக ட்ரஸ்ட் இருக்கணும்ல. அதுதானே டெவலப் ஆகி மேரேஜுக்கு அப்புறம் போகும். மேரேஜுக்கு அப்புறம் தாலி கட்டி அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் இருந்தால் ஆமாம் புரிஞ்சிருச்சு சாமி தெய்வமே. லவ்ல தான் ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே, ஒரு 3 மணி பாராத்துல ஒரு ஆளுக்கு கால் பண்ணுவீங்க நம்பிக்கையா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்பர் ஒரு பர்சன், ஒரே ஒரு பர்சன் சொல்லணும். இந்த ஃபேமிலி சர்க்கிள் இதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி அதான் அகெயின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தால் வருவாங்க. ஆனால் ஒரு ஆள் சொன்னோரா, இப்போ என் ஃப்ரெண்டு டிகேன்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ நம்ம மேபி இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து சொன்னோரா டிகேன்னு ஒரு உங்களுக்கே தெரியும்ல, அந்த டிஓபி தினேஷ் குமார். ஆனால் இப்போ அவன் பேர் நானே மறந்துட்டேன். அவன் பேர் டிகேன்னு தான். டிகே போடுறேன். ஆமாம், ஸோ அவன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் என்ன நடந்தாலும், ஏன்னா நாங்கள் ஸ்டாண்டர்ட் 3லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். 9 வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சேர்ந்து ஒரே கிளாஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் 3லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறோம். நைஸ். சேர்ந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதில் நீங்கள் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், இல்லை அதனால தான் சொன்னேன் நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், ஒரு டெலிமூவி செஞ்சோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் மறக்க முடியாது. சேர்த்தா மண்ணில் பிறண்டு. ஓகே, பட் நல்ல முயற்சி. அடுத்து காஸ்ட் அண்ட் க்ரூவில் இவங்களை நம்பலாம் அப்படின்னா யாரை நம்புவீங்க? சீலன்னா அவர் எடுத்துடலாமா? அஸ்வினி மேம். சரி, அவங்களே எடுத்துடலாம். யாராவது ஒரு ஆள் சொல்லு. உங்களுக்கு நான் யாரை சொல்லணும்? யாரையாவது சொல்லுப்பா. அதை சொல்லிட்டேன்ல. ஆக்சுவலி ரேபிட் ஃபயர் தானே. ரேபிடா சொன்னேன் தானே. அதான் வேற என்ன ரேபிடா சொன்ன? நீ கடவுள கேள்வி கேட்டியா இல்லை? கேள்வியே புரியலன்னு வேற கம்ப்ளைண்ட். சரி, இந்த சீரியஸா சீலன் தான். பிகாஸ் அவர் நாங்கள் ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி ரொம்ப 2 பேர் மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ ட்ரஸ்ட்னா நம்பர் 1 அவர் தான். ஓகே, ஸோ ஒரு சீட், இந்த கேள்வி அவனுக்கு கேட்கலாமா இல்லைன்னு தெரியல. ஓகே, அது நடக்குது. சீட்டர் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சிடுறாங்க. அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுவீங்களா, ரிவெஞ்ச் பண்ணுவீங்களா? கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்களா? அது என்ன பண்ணியிருக்காங்க பொறுத்து இருக்கு. யாருக்கு தெரியும், மேபி ரிவெஞ்ச் பண்ணாலும் பண்ணுவோம் போல, தெரியலையே. அது நடந்தால் தான் தெரியும். பட் அட் தி எண்ட் நினைக்கிறேன் ஃபர்கிவ்ல. என்ன தன பாட்காஸ்ட்ல இப்போதான் என் உண்மையான ஒரு மனுஷனை பார்த்துருக்கேன். எல்லாருமே ஃபர்கிவ் பண்ணிடுவேன். அது என்ன சொல்லுவீங்க? இஸ்க்கு நீங்க கேட்கவே இல்லையா? இங்க கேட்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியல அது என்ன பண்ணியிருக்காங்க பொறுத்து தான் இருக்கு. ஓகே, அடுத்து உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு ஆளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைம் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏமாத்திட்டு இருக்காங்களா? ஏமாத்திட்டு இருக்காங்க, உங்க கூட தான் இருக்காங்க, ஆனா உங்களை நான் கேட்பேன், நல்ல கேள்வி கேட்பேன். ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. ஆமாம், அப்புறம் ஐ ட்ரை டு கரெக்டான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க போகிற போக்கில் தான் போவாங்க இல்லையா? அதுதான் நார்மல். நம்ம ஒரு ஆளை ரொம்பவும் அட்வைஸ் பண்ணால் ஆக்சுவலி இது வந்துடும், பிரிவு வந்துடும். மிந்தி நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். மிந்தி ரொம்ப நல்ல பையன் மாதிரி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அதே போர் அடிச்சு போச்சு. யாராவது எப்படி இருந்தாலும் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எப்படி விட்டுருவேன். என்ன வேணால் பண்ணிக்குவோம். ஆமாம், அன்லெஸ் அது ரொம்ப பேடாக இருந்தால். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ ஒருத்தன் கொலை பண்ண போகிறேன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அவனை பிடிச்சி வைப்போம் இல்லையா? யாரும் உன்னை நம்பி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை தவிர தான் என்ன வேணால் பண்ணிக்க செட் அவுட்ஸ். ஓகே, நைஸ், சூப்பர். மனம் சீரீஸில் வந்து வருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணீங்க. இப்படி ஒரு பர்சனை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க, ஃபுல் ஸ்டோரி அவங்கள பற்றி தெரியும், அப்படி நேரடியாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவன் காலில் விழுந்துருவேன். ஐயா உன்ன மாதிரி தெய்வத்தை ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. எப்படி 2 வச்சுக்கிட்டு பண்ணுறான்? ஐயோ, அந்த மாதிரி ஒரு ஆள் ரியல் லைஃப்பில் இருந்தால் அவனுக்கு இருக்கிற மென்டல் ப்ரெஷர் இருக்க, ஐயோ அது செல்யூட். ஆமாம், பண்ணணும். ரொம்ப கஷ்டங்க. இல்லை, டு பி ஆனஸ்ட், இந்த சீரீஸில் வந்து இவன் இந்த கேரக்டர் வந்து நினைக்கிறேன் ப்ரோமோலே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சீட்டிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தழுவி நடக்கிற ஒரு கதை தான். நீங்கள் மேபி சீட்டிங் பண்ணுறப்ப மேபி நல்லா இருக்கலாம். அது முடிச்சுட்டு நீங்கள் அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்க தெரியுமா? அதில் கேட்பாங்களே சில டைலாக்ஸ்லாம் கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். ஆனால் அது கேட்குறப்ப அந்த ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி. நீங்கள் சீரீஸை பற்றி பேசுகிறீங்க? சீரீஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்.
இல்ல இல்ல நீ அப்படின்னு மூச்சு ஏன்னா அவ்வளோ இன்வால்வாக நம்ம வந்து அதை செஞ்சுருக்கோம்ல. ஓகே மறுபடியும் மறுபடியும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சரி, சரி. அந்த மாதிரி இல்லை அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் ஒரு கேரக்டர் செய்கிறப்ப யூ ட்ரை டு பி த கேரக்டர் இல்லையா. ஸோ இப்போ லெட்ஸ் சே ஐம் டாக்கிங் டு இப்போ நம்ம இருக்கிற ஒரு சண்டை, அது நீங்கள் நினச்சி கேள்வி கேட்குறீங்க, அது ரியலாக தான் இருக்கும். நம்ம நடிக்கிறோம், எஸ் கேமராவில் இருக்குது, பட் நம்ம நடிக்கிறப்ப கேமரா மறந்துடுவோம். இங்கே டேரக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. இந்த மாதிரி பேசுகிறப்ப வாட் எவர் யூ ஆர் சேயிங் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த்ரோயிங் அகேன்ஸ்ட் மீ யூனோ. ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வலிக்கும். ஸோ அவங்க இந்த சில கேள்வியோட கேட்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், எங்கள் அப்பா என்னை பற்றி கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்குறப்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவன் பாவம் தான். தப்பு பண்ணாம வாழை சுருட்டி வச்சு இருக்கணும், அதுதான் நல்லது. இல்லாட்டி வெளியே தெரியக்கூடாது, அப்படியாச்சும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஆல்ரைட் வருண் என்ற சூர்யா பிரகாஷ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய டைமுக்கு. கண்டிப்பாக வருண் அப்படின்னு ஒரு இடம் நானும் லயலாம் இப்போ கவி நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங். நான் மொதல் ஒரு 2-3 எபிசோட்ஸ் பார்த்தா அப்படியே கண்டினியூஸாக பார்க்க தோணுச்சு. சிலதான் பிகாஸ் அது வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும்ல, வெயிட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டினியூஸாக பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு கரெக்டான ஒரு பர்சன், கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது மக்கள் மத்தியில் வந்து வருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பேசப்படும். ஆக்சுவலி ஆல்சோ another thing, நான் வந்து I want to take this opportunity to thank few people. ஃபர்ஸ்ட் வந்து சீலன் அவர் இங்கே இருக்காருன்னு பாட்காஸ்ட்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், டக்குன்னு சொல்லிக்கலாம். இல்லை உண்மையிலே அவர் வந்து ப்ரொடியூசர் சீலன் டு காஸ்மி, அவர் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்காரு எல்லாமே. ஸோ ட்ரஸ்ட் வச்சதுக்கு தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் SD புயனன் சார், அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கைடட் வெரி வெல். தேவன் அண்ணன் த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மை காஸ்ட். இப்போ இங்கே அஸ்வினி அம்மா இங்கே இருக்காங்க. அவங்கள ஆக்சுவலி நார்மல் ஃபஸ்ட்டு மேம் கூப்பிட்டு அப்புறம் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல் த எவ்ரி ஒன் தட் ஹஸ் காஸ்டட். இவங்க சாண்டிமா இருக்காங்க, இவர் இப்போ என்ன மதிய அழகன் சார் இருக்கார். இவங்க எல்லாமே வந்து தி ஆர் வெரி பிக் ஆக்டர்ஸ். இப்போ நாராக வந்து அப்கமிங் தான், நம்மளால் கொஞ்சம் டைப். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எத்தனையோ டெக்கெட்ஸ் இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். புரியல, நான் வந்து இப்போ வந்தேன்னா ஸோ இவங்க கூட பேசினா கூட தான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து வாஸ் எ வெரி ட்ரீம் கம் ட்ரூ தான். அண்ட் க்ரூவில் வந்து ஜாஷ் அண்ட் டேரன் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சினிமாட்டோகிராஃபர் அண்ணன் தேவன் அண்ணன் அண்ட் சுகா, வேலன், PM டீம் ஷர்வின், ராவணன், இவங்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 69 days ஆச்சு, மேமா கொஞ்சம் ஒரு எலாங்கேட்டடாக ஆச்சு. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், பாட்காஸ்ட் முடிஞ்சிச்சா நாங்கள் யாருமே இன்னும் வீட்டுக்கு போகல. யூனோ வை? பிகாஸ் வி ஹேவ் தட் பாண்ட். அது வந்து தேங்க்ஸ் டு சீலன் அண்ட் எவ்ரி ஒன். இது வந்து ஃப்ரம் பாட்டம் மை ஹார்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் டு ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தது இந்த டீம் தான். இந்த டீம் தான் ஒன் ஆஃப் த டீம்ஸ். ஏன்னா என்ன சொல்ல வர்றாங்க, நானும் ஒரு உயிர் போன்னு ஒரு டெலிமூவி டயலாக் தான் சார், இதே ஸ்கிரிப்ட் தான் சார், என்ன டெம்ப்ளேட்ல பேரை மாத்திட்டாங்க சார். அப்படியே சொன்னாங்க, இன்டர்வியூ கொடுக்கல அதுக்கு இங்கிட்டு. இல்ல நம்ம தனியா ஒரு இன்டர்வியூ நடத்தணும்ல. ஆமா, அந்த டீ தண்ணி குடிச்சிக்கிட்டு. ஆல்ரைட். ஸோ சூர்யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அண்ட் இந்த வருண் கேரக்டர் வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஆல்ரைட். இன்றைக்கி மனம் சீரீஸில் நம்ம சூர்யா பிரகாஷ் வருண் அப்படின்னு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் நம்ம இன்றைக்கி வந்து அவர் கூட பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். ஸோ நம்மளுடைய மனம் சீரீஸை நம்மளுடைய ஆஸ்ட்ரோவில் பார்க்க மறந்துடாதீங்க.